சாவல்கட்டு இறங்குதுறை பிரச்சினைக்கு தீர்வு கோரி யாழில் கடற்தொழிலாளர்கள் போராட்டம். தென்னிந்திய திரைப்பட நடிகை ரம்பா யாழிற்கு மீண்டும் விஜயம். இலங்கையில் கஞ்சா ஏற்றுமதி, டயானா கமகேவின் கருத்தை நிராகரித்த பந்துல்லா. சாந்தன் நாடு திரும்புவதற்கு எவ்வித தடையுமில்லை, வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பித்த பல்கலை மாணவனை கைது செய்ய உத்தரவு. தமிழ் கட்சிகளின் தலைவர்களை சந்திக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, ஆதரவளிக்க பல எதிர்க்கட்சிகள் தயார். பதவி விலகினார் சுற்றாடல் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல. ஐக்கிய மக்கள் சக்தியை விமர்சிக்கும் எனது செயல் நியாயமானது, சரத் பொன்சேகா. வடகிழக்கும் தமிழக தொப்புள் கொடி உறவுகளும் ஒன்றாக இணைய தடையாக உள்ள சட்டவிரோத மீன்பிடியை நீக்குமாறு சீமான் மற்றும் விஜயிடம் கோரிக்கை. முல்லைத்தீவில் காணி விடுவித்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். சாவல்காட்டு இறங்குதுறை பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி சாவல்காட்டு கடற்தொழிலாளர்களால் யாழிலிருந்து காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சாவல்கட்டு மீனவர்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்து தமது பிரச்சினைகள் தொடர்பில் விளக்கம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேரணியாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு சென்று ஆளுநர் செயலக நுழைவாயிலை மறைத்து நுழைவாயில் முன்பாக அமர்ந்து தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர். தாங்கள் ஆளுநரை சந்தித்த பின்னரே போராட்டத்தை நிறுத்துவோம் என தெரிவித்த சாவல்கட்டு மீனவர்கள் நண்பகல் வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மோ நந்தகோபாலன், ஆளுநர் தற்போது யாழ்ப்பாணத்தில் இல்லாத காரணத்தினால் இன்று சந்திக்க முடியாது, இதனால் எதிர்வரும் 8ஆம் தேதி ஆளுநரை சந்திக்க முடியும் என கூறியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கலைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. நான் சாவல்கட்டு கடற்தொழிலாளர் சங்கத்திலே இருந்து இன்று பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்காக எங்களுடைய உரிமைகள் எமக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண கருவோடு இன்றைய தினம் எத்தனையோ மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம், என்ன தேவை என்பதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கின்றேன். கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினாலே எமது மீன்பிடி துறைமுகம் காக்கதீவு சாவல்கட்டாக இரண்டாக பிரிக்கப்பட்டு சாவல்கட்டுக்கென்ற ஒரு துறைமுகம் காக்கதீவுக்கென்ற துறைமுகம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பொழுது கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், உங்களுக்கு சாவல்கட்டு துறைமுகம் பிரித்து தருகிறோம், அதற்கான அபிவிருத்தி செய்வதற்கான நிதிகள் அரசாங்கத்திடம் இல்லை, அந்த நிதிகள் வரும்பொழுது உங்களுக்கு அந்த துறைமுகத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்து தருகிறோம் என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார். அதற்கு இணங்க அந்த துறைமுகத்தை இந்த மீனவர்களாகிய நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்திலே அவர்கள் வேர்வை சிந்தி உழைத்த பணத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவாக கொடுத்து இப்பொழுது அந்த துறையை குறைந்தபட்சம் 1 கோடிக்கு மேற்பட்ட பணத்தினை இப்போ கொடுத்து கொஞ்சமாவது அந்த துறைமுகத்தை புனரமைப்பு செய்து கொண்டு வருகின்ற நிலையிலே எமக்கான துறைமுகம் அபிவிருத்தி செய்யும் பொழுது சாவல்கட்டு துறைமுகம் என்று சொன்னால் எமக்கான பெயர் வேண்டும். ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் பெயர் வைப்பது என்றது உண்மை. அதே மாதிரி நம்முடைய துறைமுகம் என்பது என்று எங்களை பெயர் வைக்கின்றது கட்டாயமான உரிமையானது உண்டு. அந்த பெயர் பலகை சாவல்கட்டு இறங்க துறைமுகம் என்று தான் நாங்கள் மட்டும் போட்டு கிடக்கு. அதில் என்னென்று சொன்னால் எத்தனையோ ஏற்றுமதியாளர்கள் வருவாங்க, கூலர் வாகனம் வரும், எத்தனையோ வியாபாரிகள் வருவார், அவர்களுக்கு விளக்கமாக நாங்கள் அந்த போட் பலகையை போட்டு விட்டது. இதுதான் நம்ம சாவல்கட்டு துறைமுகம் என்பதை காட்டுவதற்காக அந்த போட் பலகையை விளம்பர பலகையை எமது மீனவர் தங்களுடைய பணத்தால் தான் போட்டது, அரசு சொத்தாலே அரசு பணத்தாலே அந்த பணம் போடப்படவில்லை, அந்த போட் போடப்படவில்லை. ஆனால் அந்த போட்டை அகற்றுவதற்கு மானிப்பாய் பிரதேச சபை அந்த மீன்பிடி துறைமுகத்துக்கே ஒரு அருகதை இல்லாத பிரதேச சபை வந்து அந்த போட்டை அகற்ற வேணும், அகற்றுவதற்கு தங்களுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது என்று அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்த மீன்பிடி துறைமுகத்திலே மானிப்பாய் பிரதேச சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அந்த நிலத்தை கொடுத்தது யார்? அது எங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி முடிக்கின்றேன்,
இன்று வந்த ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் சாவல்கட்டிலே வசித்து வருகிறார்கள். இன்று எமது நாட்டிலே பெரும்பான்மைக்கு தான் முன்னுரிமை இருக்கின்றது. அதுபோல எமது சாவல்கட்டு மீன்பிட துறைமுகத்துக்கு பெரும்பான்மை கூடிய இடம் சாவல்கட்டு துறைமுகம்தான், அதில் மாற்றமில்லை. ஆகினாலே எமது துறைமுகத்துக்கு அபிவிருத்திக்கு இடையூறு எவரும் செய்ய வேண்டாம். நாங்கள் எமது சொந்த பணத்திலேயோ எங்களுடைய மீனவருடைய பணத்தில் தான் அந்த நிதிகளை சேர்த்து இந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து வருகின்றோம். அந்த நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அரச பணமோ எவருமோ எங்களுக்கு அந்த நிதிகளை தந்ததில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு கடந்த வருஷம் 2023ஆம் ஆண்டு அந்த துறையை பிரித்து கொடுக்கும் பொழுது ₹1 நிதி கூட அவர் எங்களுக்கு தந்ததில்லை. இந்த துறையை நீங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு இன்று நாங்கள் எங்களுடைய பணத்தாலே செய்து இந்த அபிவிருத்தி செய்து கொண்டு வரும்பொழுது அதுக்கு ஏன் எங்களுக்கு இடையூறு தாரீர்கள்? யாழில் இடம்பெறவுள்ள பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு தென்னிந்திய நடிகை ரம்பா மற்றும் தென்னிந்திய நடன இயக்குனர் கலா மாஸ்டர் உள்ளிட்ட குழுவினர் இன்று மதியம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். டிசம்பர் 21 நடக்க வேண்டியது போஸ்ட்போன் ஆகி February 9 நடந்துட்டுருக்கு. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் என்ன சொல்கிறது, எல்லாமே நம்ம நன்மைக்கு மாதிரி இந்த வாட்டி இன்னும் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸோடு வந்துட்டுருக்கோம். ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறது. தமன்னா அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கலா மாஸ்டர் அவர்கள் ரொம்ப என்ன அவங்க கம்போசிங்க்கு ஒரு இதே இல்லை, எல்லையே இல்லை. ஸோ அந்த மாதிரி டான்ஸஸ் இருக்கும். ஹரிஹரன் சாரோட பாடல்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஐ திங்க் யாழ்ப்பாண மக்களுக்கு ரொம்ப இட் வில் பி a good treat for them. I think this will be one of the best show of Yalpanam. So I can assure that, and I'm very excited to be a part of it. Thank you. வடக்கில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாணவர்களின் அடைவு மட்டங்கள் மிகவும் குறைவாக இருப்பதாக வடமாகாண கல்வி அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடலில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. வடமாகாண கல்வி அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் வவுனியா நகரசபை மண்டபத்தில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது வன்னி மாவட்டங்களின் கல்வி நிலைமை தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டதுடன் அதில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் 2018 தொடக்கம் 2022 வரை காபோது சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகளில் வடக்கு மாகாண மாணவர்களின் சித்தி விகிதங்கள் ஒப்பீடு செய்யப்பட்டதுடன் மாணவர்களின் அடைவு மட்டங்களை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அத்துடன் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை வருமானம் குறைந்த மாணவர்களின் அடைவு மட்டங்களே மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. எனவே அவர்களை இனம் கண்டு அந்த மாணவர்களின் அடைவு மட்டங்களை அதிகரிக்க வேண்டிய தேவை தொடர்பாக அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்நிகழ்விலே கிராமிய ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டெரஞ்சன், கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் காயத்ரி அபேகுணசேகர மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், கோட்ட கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்கள் கலந்து கொண்டனர். மருத்துவ குணம் கொண்ட கஞ்சாவை பயிரிட்டு ஏற்றுமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே தெரிவித்ததற்கு தாம் பொறுப்பல்ல என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கையில் மருத்துவ குணம் கொண்ட கஞ்சா பயிரிடுதல் மற்றும் ஏற்றுமதி செய்வது தொடர்பாக அமைச்சரவையில் முன்மொழிவு எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மருத்துவ குணம் கொண்ட கஞ்சாவை பயிரிட்டு ஏற்றுமதி செய்வது தொடர்பாக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நேற்று தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவிக்கையில், ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே அமைச்சரவை அமைச்சர் அல்ல எனவும் கஞ்சா பயிரிடுவது தொடர்பில் அவர் கூறியதற்கு தாம் பொறுப்பல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடாத்தப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார்.
அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலுடன் தொடர்புடைய செலவினங்களை 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 10 பில்லியன் ரூபாவில் முகாமைத்துவம் செய்ய வேண்டியுள்ளமை தொடர்பில் அமைச்சரவை கவனம் செலுத்தியுள்ளது. அரசாங்கத்திடம் காணப்படும் வரையறுக்கப்பட்ட நிதி நிலைமையினால் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதற்கு தேவையான நிதியை 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக வழங்க வேண்டியுள்ளமை தொடர்பிலும் அமைச்சரவை ஆராய்ந்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த 2 தேர்தல்களையும் நடாத்துவதற்கு முன்னதாக விசாரணை ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள பரிந்துரைகளுக்கு அமைய தேவைப்படும் பட்சத்தில் தொடர்புடைய தேர்தல் சட்டங்களை மறுசீரமைப்பதற்கான திருத்தங்களினை பாராளுமன்ற அனுமதியின் அடிப்படையில் அறிமுகம் செய்ய வேண்டும் எனவும் அமைச்சரவை கலந்தாலோசித்துள்ளது என்றார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் கொலை வழக்கில் நீண்ட காலம் சிறை தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ள சாந்தன் எனப்படும் தில்லையம்பலம் சுதேந்திர ராசா மீண்டும் நாடு திரும்புவதற்கு எந்தவித தடையும் இல்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இரு நாடுகளிலும் இருந்து சாந்தன் இலங்கை திரும்புவதற்கான கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அவர் நாடு திரும்புவதில் எந்தவித தடையும் இல்லை என்பதுடன் இலங்கை அரசாங்கம் எவ்வித ஆட்சேபனையையும் தெரிவிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் சாந்தனுக்கு நாடு திரும்ப முடியும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டார். வட்டுக்கோட்டை போலீசார் தாக்கியதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்த யாழ் பல்கலைக்கழக மாணவனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இந்த கட்டளையை வழங்கியுள்ளார். போதைப் பொருளுக்கு அடிமையான அவரை நீதிமன்றத்தினூடாக மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்புமாறும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் குறித்த நபர் பாடசாலை மாணவிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றமை தொடர்பில் ஆசிரியர்கள் மாணவிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்து நீதிமன்றில் தாக்கல் செய்யுமாறும் அவர் பணித்துள்ளார். சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் கட்சிகள் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுடெல்லியில் இன்னும் சில வாரங்களில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது என்றும் மேற்படி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அக்கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க பல எதிர்க்கட்சி அரசியல் குழுக்களும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாக சுதந்திர மக்கள் சபை அறிவித்துள்ளது. தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பதாக சுதந்திர மக்கள் சபையின் மூத்த பிரதிநிதி பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருந்தார். நம்பிக்கையில்லா பிரேரணையை வெற்றியடைய செய்வதற்கு எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இணையதள பாதுகாப்பு சட்ட மூலத்தில் சபாநாயகர் கையொப்பமிட்டவை முற்றிலும் தவறானது எனவும் அதனால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். சமீபத்தில் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலர் அரசியல் சாசனத்துக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிராக இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். சுற்றாடல் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல தனது அமைச்சு பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சரும் தற்போதைய சுற்றாடல் துறை அமைச்சருமான ஹெகலிய ரம்புக்வெல தனது பதவி விலகல் கடிதத்தை இன்று ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்துகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளித்த குற்றச்சாட்டில் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல கடந்த 2ஆம் திகதி கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் கைது செய்யப்பட்ட அன்றைய தினமே வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நிதி விவகாரங்களில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் திறன் மேம்பாட்டு பணிக்குழு இலங்கையில் இருந்து செயற்படும் என நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
எனினும் இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் முக்கியமான பொருளாதார பிரச்சினைகளில் தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சிகளை இந்த குழு வழங்கி வருகின்றது. இந்நிலையில் குறித்த பணி சர்வதேச நாணய நிதியத்தின் மறுஆய்வு பணிகளில் இருந்து வேறுபட்டது எனவும் அதன் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா மீதான தனது முன்னைய விமர்சனங்களை பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நியாயப்படுத்தியுள்ளார். கட்சி தலைமையை விமர்சிப்பவர்கள் மற்றும் ஒழுக்கத்தை மீறுபவர்கள் கட்சியை விட்டு வெளியேறலாம் என்றும் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சஜித் பிரேமதாச கூறிய நிலையிலேயே சரத் பொன்சேகா தமது கருத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சியின் உயர்தரப்பினர் ஒரு தலைபட்சமான முடிவுகளை எடுக்கும் போது பொதுவெளியில் ஒருவர் தனது குறைகளை தெரிவிப்பதை தவிர வேறு வழியில்லை. எனினும் கட்சிக்குள் ஒருமைப்பாட்டுடன் முடிவுகள் எடுக்கப்படாத போதும், கட்சிக்குள் விவாதம் மற்றும் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு கிடைக்காத போதும் இந்த குறைகளை பொதுமக்களிடம் தெரிவிப்பதுதான் எஞ்சியிருக்கும் ஒரே வழி. இருப்பினும் கட்சியின் பலன் அதன் உறுப்பினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என்பதை எப்போதும் சஜித் நினைவில் கொள்ள வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மட்டுமே கட்சியின் பலம் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி என்பது பலர் கடுமையாக உழைத்து கட்டமைத்த கட்சி. குறித்த கட்சியானது உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலமே உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் கொள்கைகள் மற்றும் விழுமியங்களை கடைபிடித்தால் மட்டுமே கட்சியை மேலும் வலுப்படுத்த முடியும். தேர்தலில் வெற்றியடைய கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த கூட்டணிகள் மக்களின் விருப்பத்தையும் அபிலாஷைகளையும் பிரதிபலிக்க வேண்டும். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் கூட்டணி அமைத்தால் கட்சிக்கு கேடு விளையும் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகளுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பிரமுகர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றது. நிரந்தர அரசியல் தீர்வு தொடர்பாகவும் தேசிய மக்கள் சக்தியானது ஆட்சியமைக்கும் பட்சத்தில் அதன் நிலைப்பாடு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இக்கலந்துரையாடலில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் பங்காளர் அமைப்பான AHRC நிறுவனத்தின் இணைப்பாளர் கண்டுமணி லவகுலராசா, அழகராசா மதன் ஆகியோரும், மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெதி, திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வடமாகாண ஆளுநரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட உள்ளதாகவும், தமிழகத்தில் மீனவர் பிரச்சினை தொடர்பில் அதிகம் குரல் எழுப்பும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தற்பொழுது புதிய கட்சி அறிவித்துள்ள நடிகர் விஜய் அவர்களுக்கும் தொப்புள் கொடி உறவான எங்களின் பிரச்சனையான தமிழக மீனவர்களின் சட்டவிரோத இழுவைமடி தொழிலை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அகில இலங்கை மீனவர் தொழிற்சங்க வடக்கு மாகாண இணைப்பாளரான அன்னலிங்கம் அன்னராசா கோரிக்கை விடுத்துள்ளார். 7 கிலோமீட்டருக்குள்ள இந்தியன் டாலர் வந்து நாங்கள் தொழிலுக்கு போக திரும்பி வந்து நாங்கள் இன்றைக்கு இந்தியன் டாலர் நடவடிக்கை வந்து கூடிக்கொண்டு போகுது. அதே மாதிரி இதே இந்த கிராமிய அமைப்பு யாழ் மாவட்ட கிராமிய அமைப்பு ஏழுமாய் இருந்தால் தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்துக்கும் ஒரு போராட்டம் செய்யணும்னு சொல்லி முன்னெடுக்கிறதுக்கு நாங்களும் அதுக்கு ஒத்துழைச்சு வரோம். அது ஆறாயிரக்கட்டுக்கு இன்றைக்கு இந்தியன் டாலர், உள்ளூர் டாலர், சுருக்கு விலை, அடுத்தது வெளி மாவட்டத்திலேருந்து அட்டைக்கு வாராக்கள், அடுத்த இந்த தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிறுத்த வேணும் என்று சொல்லி சரியான ஒரு கிராமிய அமைப்பு என்று சொன்னால் இதுக்கு நடவடிக்கை எடுத்து ஒரு போராட்டத்துக்கு தயாராகட்டுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கி இவையோட நாங்கள் ஒத்து போகிறோம். சும்மா இருந்தோடு இந்த பூச்சாண்டி காட்டக்கூடாது. இந்தியன் டாலர்னு சொல்லி இந்தியா தடை செய்யப்பட்ட தொழில் அனைத்தையும் தடை செய்ய வேணும். சரியான ஒரு கிராமிய அமைப்புன்னு சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கட்டுக்கு அதுக்குரிய போராட்டம் செய்ய போகிறோம். இங்கே உள்ள சகல தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்தி இந்தியர் இழுவப்படக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உண்மையான முறையில் ஒரு அறிக்கை விட்டு ஒரு போராட்டம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களால் முடிஞ்சளத்துக்கு எங்கட மக்களை திரட்டி நாங்களும் பாரோம். பணர்களை அடிச்சோன்னா அந்தந்த சங்கம் சமாசங்கள் பணர்களை அடிச்சோண்டு நாங்களும் பாரோம். 7 மண்டலங்கள் செய்யட்டும் பார்ப்போம். அந்த கிராமிய அமைப்பு சும்மா இருந்து கொண்டு அங்கே கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்கிற அமைப்பாக இருந்தால் உண்மையின்படி இங்கே உள்ள சட்டவிரோதமான தொழில் முழுக்க முந்த நாளெல்லாம் கட்டக்காட்டில் வந்து இப்போ 12,000 கிலோ இந்த நுழம்பு வேலை கண்ணை போட்டு 12,000 கிலோவுக்கு மேற்பட்ட சின்ன சூடை கீரை மீன் மங்கு பிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றுக்கும் உதவாத சாமான். அப்போ இது எல்லாத்தையும் யார் பார்க்குற யார் தடுக்கிறது? இன்றைக்கு நீரியவளத்துறை என்ன சொல்லணும்னா 2 கண்பாட்டுக்கு நாங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கோம். சரி, அனுமதி வழங்க நீங்கள் அதை கவனத்தில் எடுத்து அதை நீங்கள் பார்க்க வேணும். என்னென்ன வேலை தொழில் செய்கிறாங்க, என்னென்ன மீன் கரைய வருது, இந்த மீன் எந்த வேலையில் பிடிபட்டது, சரியான நடவடிக்கை நீரியவளத்துறை எடுக்குதோ? நீரியவளத்துறையும் அப்படித்தான் இருக்குது. இப்போ இன்றைக்கு
நாரா நிறுவனம் தான் வந்து இங்கே ஆய்வு செய்தது. கடலை ஆய்வு செய்து சேத்து பகுதியில் உள்ளூர் படகு அடிக்கிறதுக்குரிய இடங்களை தாங்கள் தீர்மானிச்சு வந்து சொல்கிறார்கள். சரி, நாரா நிறுவனம் வந்து ஆய்வு செய்துதான் இருக்கலாம். சரியான நீர்வளத்துறை என்று சொன்னால் நாரா நிறுவனம் எத்தனையாம் ஆண்டு என்ன மாதம் எத்தனையாம் தேதி ஆய்வு செய்தது என்றது ஆய்வு அறிக்கைக்கு வெளியில் விடணும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு சந்தேகமாக கிடக்கு. நீங்கள் உங்களோட பையனை நிரப்புறது கோயிலம் நேரா நிறுவனத்தை சாட்டுறது மாதிரி கிடக்கு. சரியான நீங்கள் என்று சொன்னால் சரியான நீர்வளத்துறை என்று சொன்னால் உண்மையின்படி நேரா நிறுவனத்தை ஆய்வை நீங்கள் ஆய்வு அறிக்கை வெளியில் விடுங்க. இத்தனையாம் ஆண்டு இந்த மாதம் இத்தனையாம் தேதி நேரா நிறுவனம் வந்து ஆய்வு செய்து எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று தந்திருக்கு. அதை உண்மையாக நேரா நிறுவனத்தில் இந்த கையெழுத்து அதுவும் இந்த பிராங்கோட தான் நீங்கள் வெளிவிடணும். உண்மையின்படி அரசியல் கட்சிக்கு கீழே வாலாட்டாமல் நாரா நிறுவனம் ஆய்வு செய்து தந்தோம்னு அந்த அறிக்கை வெளியில் விடுங்க. நீங்கள் உண்மையான நேர்மையான சரியான ஒரு நீர்வளத்துறை என்று சொன்னால் ஆய்வு அறிக்கை வெளியில் விடுங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் வெளியில் விட மாட்டீங்க. எங்களுக்கு சந்தேகமாக கிடக்கு. ஏனென்று சொன்னால் நாரா நிறுவனம் ஆய்வு செய்ததோ செய்யலையோன்னு சொல்லி. அப்போ நீங்களும் இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும். நாரா நிறுவனம் இத்தனையாம் ஆண்டு இந்த மாதம் இத்தனையாம் தேதி இந்த வெளிவிட்டுக்கன்னு சொல்லி நீங்கள் ஆய்வு அறிக்கையை வெளியில் விடுங்க. சரியான முறையில் எங்கள்கிட்ட மக்களுக்காக நீங்கள் செய்யணும்னு சொன்னால் செய்ய வெளியில் விடுங்க. இதைத்தான் நாங்கள் நீர்வளத்துறையை கேட்டு கொண்டிருக்கிறது. நீர்வளத்துறை என்ன செய்யுது கொண்டு எங்களுக்கு தெரியல. நீங்கள் வாரியல் சைனா வைக்கிறீர்கள், உங்களோட பதவிகளை காப்பாற்றுற கோயில் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகமாக கிடக்கு. நீங்கள் சரியான ஒரு நீர்வளத்துறை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் ஆய்வறிக்கை வெளியில் விடுங்கோ. நேரா நிறுவனம் செய்தால் நான் எடுத்த ஆய்வறிக்கை நீங்கள் வெளியில் கட்டாயம் விடுங்கோ. மக்கள் பார்வைக்கு விடுங்கோ. இத்தனையாம் ஆண்டு இந்த மாதம் இத்தனையாம் தேதி இந்த நேரா நிறுவனம் ஆய்வு செய்து எங்களுக்கு அறிக்கை தந்திருக்கேன்னு சொல்லி அந்த அறிக்கையை வெளியில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு போட்டுறோம். அது நீங்கள் வெளிவிட தவறும் பட்சத்தில் நாங்கள் சந்தேகம் தான். இப்போ நீங்கள் உங்களோட பொக்கெட்டை நிரப்புறதுக்காக பொய்யான ஒரு தகவலை மக்களுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லி தயவு செய்து உடனடியாக நீர்வளத்தில் உதவி பணிப்பாளர் நாங்கள் கேட்டுக்கொள்வது நாரா நிறுவனம் ஆய்வு செய்த அறிக்கையை நீங்கள் தயவு செய்து வெளிவிடுங்கோ. வெளிவிடுவ நீங்கள் கட்டாயம் வெளிவிட தவறினால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் செய்து கொண்டு இருப்போம். தயவு செய்து நாங்கள் நீர்வளத்தில் உதவி பணிப்பாளர் கேட்டுக்கொள்வது நாரா நிறுவனத்தின் அறிக்கை வெளியில் விடணும்னு சொல்லி. போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட முதல் 50 நாட்களுக்குள் 56,541 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளை தடுப்பதற்காக 2023 டிசம்பரில் ஆரம்பிக்கப்பட்டு யுக்திக இன்றுடன் 50 நாட்களை நிறைவு செய்துள்ளது. சந்தேக நபர்களில் 49,558 பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 142 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின், 208 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ், 970 கிராம் கொக்கைன், 2,600 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சா மற்றும் 3,60,000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் உள்ளிட்ட ஏனைய போதைப் பொருட்கள் போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 1,817 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருளுக்கு அடிமையான 1,981 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவிப்பு தொடர்பில் 234 சந்தேக நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 7,733 மில்லியன் ரூபாய் என்றும் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களின் பெறுமதி 726 மில்லியன் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.